இப்போ வந்து ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் மறந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாசிபிள் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபென்டாஸ்டிக்கான வேர்ல்ட்லே நம்பர் 1 ரெசிபி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா என்னோட ஸ்டைல்ல நான் பண்ற மாதிரி அந்த ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷ். அந்த மசாலா பைண்டிங், அந்த சிக்கனோட ஜூசினஸ் அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. ஸோ வெயிட் பண்ணாம அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ரெசிபியை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும்ன்றதுல பார்த்துடலாம். இதுக்கு நான் 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதில் இருக்க பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன மசாலா வேணுன்றதெல்லாம் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிரீன் சில்லி, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ நல்லெண்ணெயோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தீயாமல் இருக்கும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நான் ஏன் வந்து பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த சிக்கனோட ஒரு மசாலா பைண்டிங் மாதிரி கோட் ஆகும் நல்லா. நீங்கள் ஸ்லைஸாக கூட வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நமக்கு தேவையான மசாலாஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது வந்து தனியா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எந்த தண்ணியும் ஊத்தாம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேஜ். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இதில் தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இதுக்கு நான் 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அந்த கொரன்னு இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் இடிச்சுக்கோங்க. ரொம்ப பவுடரா இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். இதையும் அந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டா ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த மசாலா தாங்க, அந்த இடிச்சு போடுற மசாலால தான் இந்த ஃப்ளேவரே இருக்கு. அந்த ஃப்ளேவர் வேற எதுலயுமே கிடைக்காது. நம்ம என்னதான் பவுடர் மசாலா போட்டாலும் இந்த இடிச்சு போடும்போது வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் சிக்கன். அதுவும் பெப்பர் சிக்கன்ல இந்த பெப்பர் இடிச்சு போடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்க, அந்த மசாலா எந்த அளவுக்கு சிக்கனோட கோட்டா இருக்குன்னு. நான் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் போட்டேனோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல, கடைசி ஸ்டேஜ்ல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது கூட பொடியா நம்ம கியூபா நறுக்கி வச்சோம்ல அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து வதங்க கூடாது, ஜஸ்ட் சும்மா ஒரு சாட்டே மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. சோ வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.